Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் யூனிட் 6 பிஸ்னஸ் ஃபினான்ஸில் இருக்க சாப்டர் 21 மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், ஷார்ட்டாக வந்துட்டு MSMEs அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம், அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் SHGS. ஸோ இந்த வீடியோவில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஃபினிஷ் பண்ண பார்ப்போம். பட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் மீனிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் சாப்டரில் வந்துட்டு நம்ம இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் அண்ட் சோர்ஸஸ் ஆஃப் மொபிலைசிங் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ், எங்கேருந்தெல்லாம் நம்ம இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் வாங்குகிறோம், த கான்செப்ட் ஆஃப் FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதோட மெரிட்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸும் வந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, the concept of micro small medium enterprises, role and significance of MSMEs, and overview of the concept of self help group SHG அது வந்து பார்க்க போகிறோம். Entrepreneurship is the key for economic development of any country by empowering entrepreneurs. So entrepreneurshipனா என்ன அப்படின்னா, the process of designing, launching and running, தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராசஸை வந்து ஆண்டர்ப்ரோனர்ஷிப், புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ப்ராசஸை ஆண்டர்ப்ரோனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்டர்ப்ரோனர்ஸ்னால் யார் அப்படின்னா, த பர்சன் ஹூ ஸ்டார்ட்ஸ் அ பிஸ்னஸ், அந்த பர்சனை வந்து ஆண்டர்ப்ரோனர் அப்படின்னு சொல்கிறோம். MSME செக்டார் ப்ரொவைட்ஸ் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த MSMEs மூலியமாக நிறைய ஆண்டர்ப்ரோனர்ஷிப்பும் ஆண்டர்ப்ரோனர்ஸும் உருவாகுறாங்க. ஸோ தட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் நிறைய பீப்புளுக்கு வந்து கிடைக்கிது த்ரூ MSMEs அப்படின்னு தான் இந்த கான்செப்ட். இட் ஹெல்ப்ஸ் டுவர்ட்ஸ் த இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் ரூரல் அண்ட் பேக்வர்ட் ஏரியாஸ். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா வந்துட்டு தொழில் மையமாக்கல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் அர்பனில் மட்டும்தான் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் ரூரல் ஏரியாஸ்லேயும் சரி, பேக்வர்ட் ஏரியாஸ்லேயும் சரி இண்டஸ்ட்ரியலைசேஷன் வரணும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரணுன்றது MSMEஸோட எய்மாக இருக்குது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் டுவர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரணுன்றதை நோக்கி இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. திஸ் செக்டார் ரெடியூசஸ் ரீஜனல் இம்பேலன்ஸ். ரீஜனல் இம்பேலன்ஸ்னால் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ரீஜனல் பேலன்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். எல்லா மக்களுக்கும் ஒரு சமமான இன்கம், பெர் கேபிட்டா இன்கம் ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் எஜுகேஷன் சர்வீஸ், அர்பனில் நிறைய நல்ல ஸ்கூல்ஸ் இருக்கும், ஆனால் ரூரல் ஏரியாஸில் அவ்வளோவா இருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் எஜுகேஷன் சர்வீஸ் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றது. அண்ட் லெவல் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இண்டஸ்ட்ரீஸ் வந்து அர்பன் சைடு மட்டும் இல்லாமல் ரூரல் சைடும் பேக்வர்ட் ஏரியாஸ்லையும் இருக்கணும் அப்படின்றது MSMEஸோட நோக்கம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரீஜனல் இம்பேலன்ஸ், which means wide difference in per capita income. per capita incomeனா ஒரு தனி நபருடைய இன்கம், அவர் சம்பாதிக்கிற ஒரு தனி பர்சன் சம்பாதிக்கிற அவருடைய சம்பளம், அதுதான் வந்து பெர் கேபிட்டா இன்கம். ஸோ அது வந்துட்டு வைட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அண்ட் எஜுகேஷன் சர்வீஸ் ரூரல் ஏரியாஸில் ஒரு மாதிரி, அர்பன் ஏரியாஸில் ஒரு மாதிரி, அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரியும் இருக்கக்கூடாது. அண்ட் லெவல்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷனும் வந்துட்டு சமமாக இருக்கணும். அந்த இம்பேலன்ஸ் இல்லாத இருக்க அந்த ரீஜனல் இம்பேலன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த செக்டார் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ப்ரொவைட்ஸ் ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அண்ட் வெல்த். எல்லாருக்கும் ஈக்குவல் இன்கம், நேஷ்னல் இன்கம் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அண்ட் வெல்த் எல்லாருக்கும் வந்து சமமாக இருக்கணும் அப்படின்றத இந்த செக்டார் வந்து எய்ம் பண்ணி இருக்கு. மைக்ரோ என்டர்பிரைசஸ் ஆர் என்கேஜ்ட் இன் லோ ஸ்கேல் ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் கிளே பாட் மேக்கிங், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வெண்டார், டிரான்ஸ்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 வீலர்ஸ், டெம்போஸ், ஆட்டோஸ் அந்த மாதிரி, ரிப்பேர் ஷாப், காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி, ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் ஹேண்ட்கிராஃப்ட் ஒர்க். ஹேண்ட்லூம்ஸ்னால் வந்துட்டு கைத்தறி தொழில், அண்ட் ஹேண்ட்கிராஃப்ட்னால் வந்துட்டு கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய ஒரு ஒர்க் தான் வந்து ஹேண்ட்கிராஃப்ட் ஒர்க். ஸோ மைக்ரோ என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லும் போது இவங்க இந்த மாதிரி சின்ன ஸ்கேல் ஆக்டிவிட்டீஸ் தான் வந்துட்டு பண்ணுவாங்க. கிளே பாட் மேக்கிங், களிமண்ணில் செய்யக்கூடிய பொருட்கள் அதை மேக் பண்ணுறது. அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வெண்டார்ஸ், தெரு ஓரத்தில் இருக்கிற அந்த பழக்கடைக்காரங்கள், காய்கறி கடைக்காரங்க, இவங்க எல்லாரையும் வந்து நம்ம மைக்ரோ என்டர்பிரைசஸ்னு சொல்கிறோம். அவங்களும் வந்து பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க, பெரிய லெவல் இண்டஸ்ட்ரி வச்சு பண்ணுறனாலும் அவங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம மைக்ரோ என்டர்பிரைஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன்.
in accordance with the provision of Micro Small Medium Development Act 2006. இந்த MSMEஸ்க்குனே தனியாக ஆக்ட் இருக்குது, 2006 ஆக்ட். The micro, small and medium enterprise are classified into 2 classes. ஸோ இந்த ஆக்ட் படி 2 கிளாஸாக வந்து நம்ம இதை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு manufacturing enterprises. They refer to the enterprises engaged in the manufacturing or production of goods pertaining to any industry specified in the first schedule to the Industry Development Regulation Act 1951. ஸோ மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸ் அப்படின்னும் போது இதில் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா வெறும் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் நடக்கும். ஸோ பேர்லேயே வந்துட்டு நம்மளுக்கு தெரியுது இது ப்ரொடக்ஷன் யூனிட். அந்த ப்ரொடக்ஷன் யார் கீழே நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் டு த இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் இவங்களுக்கு கீழே தான் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட டேர்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி, இவங்க யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட் அண்ட் மிஷினரியில் தான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் என்டர்பிரைசஸ். சர்வீஸ் என்டர்பிரைசஸ்னும் போது என்னென்ன ஆர்கனைசேஷன்லாம் சர்வீஸ் என்டர்பிரைசஸ் கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரை க்ளீன் பண்ணுறவங்க, ஷூ ஷாப் வச்சுருக்கவங்க, ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், இது எல்லாமே வந்து சர்வீஸ் என்டர்பிரைசஸ் கீழே வரும். தே engaged in providing or rendering of service. The limit of investment in plant and machinery equipment for manufacturing service enterprises is notified as under. ஸோ கீழே இருக்க இந்த டேபிளர் காலமில் நம்மளுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு மைக்ரோ என்டர்பிரைஸ் வந்து நம்ம பார்த்தது வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரும் இருக்குது, சர்வீஸ் செக்டாரும் இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும், என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். மைக்ரோ என்டர்பிரைசஸில் மேனுஃபேக்சரிங் செக்டராக இருந்தால் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் டஸ் நாட் எக்ஸிட் 25 lakh. அதே மைக்ரோ என்டர்பிரைசஸ் சர்வீஸ் செக்டராக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இட் டஸ் நாட் எக்ஸிட் 10 lakh, 10 லட்சத்தை தாண்டாது. ஸ்மால் என்டர்பிரைசஸில் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் செக்டராக இருந்தாங்க அப்படின்னா மோர் தென் 25 lakh, 25 லட்சத்தை தாண்டும், அதுக்கு மேலே தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். பட் நாட் எக்ஸீடிங் 5 crore, ஆனால் 5 கோடியே தாண்டாது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். அதே ஸ்மால் என்டர்பிரைசஸ் சர்வீஸ் செக்டராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 10 lakh வந்துட்டு இருக்கும், மோர் தென் 10 lakh பட் நாட் எக்ஸீடிங் 10 crore. இங்கே 0 lakhன்னு இருக்குது, அது பிரிண்டிங் மிஸ்டேக். 10 lakhக்கு மேலே தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், ஆனால் 2 கோடியை வந்துட்டு தாண்டாது சர்வீஸ் செக்டார் பொறுத்த வரைக்கும். அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் நம்ம பேசும்போது மீடியம் என்டர்பிரைசஸில் இருக்க மேனுஃபேக்சரிங் செக்டாராக இருந்தாங்க அப்படின்னா மோர் தென் 5 crore, 5 கோடிக்கு மேலே தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், ஆனால் 10 கோடியை வந்துட்டு தாண்டாது மீடியம் என்டர்பிரைசஸோட இன்வெஸ்ட்மெண்ட். அதே மீடியம் என்டர்பிரைசஸ் சர்வீஸ் செக்டாராக இருந்தாங்க அப்படின்னா மோர் தென் 2 crore, 2 கோடியை தாண்டும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பட் நாட் எக்ஸீடிங் 5 crore, ஆனால் 5 கோடியை தாண்டாது அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸ் செக்டார் பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரோல் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எம்எஸ்எம்இஸ். ஃபர்ஸ்ட் ரோல் என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் பொட்டென்ஷியல். எம்ப்ளாய்மெண்ட் பொட்டென்ஷியல்னால் வந்துட்டு வேலை வாய்ப்பு திறன். ஸோ வேலை வாய்ப்பு திறன் எந்த அளவுக்கு இவங்க வந்து வேலை வாய்ப்பு மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மோர் தென் லார்ஜ் பிஸ்னஸ் கன்சர்ன், அவங்க கொடுக்கறத விட இவங்க நிறையவே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா லார்ஜ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்டாக வந்துட்டு அவங்களுடைய பவர் எல்லாமே வந்து மிஷின் பவராக இருக்கும், மேன் பவர் அவ்வளோவா இருக்காது. ஆனால் இங்கே தே மோஸ்ட்லி லேபர் இன்டென்சிவ், இவங்க வந்து ஒர்க் ஃபோர்ஸ் நிறைய இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஏன்னா சின்ன சின்ன பிஸ்னஸ் தானே பண்ணுறாங்க, அதுவும் வந்து கைத்தறி தொழில் பண்ணுறவங்க, அப்புறம் கைவினை பொருட்கள் செய்கிறவங்க எப்படி மிஷினை நம்பி இருப்பாங்க, இது எல்லாமே வந்து ஹேண்ட் பேஸ்டு. ஸோ லேபர் ஃபோர்ஸ் நிறைய வேணுன்றதுனால எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே அதிகமாக இருக்குது, எம்எஸ்எம்இஸில் அதிகமாக இருக்குது when comparing to large scale business. And thus they provide more employment opportunity to a number of people of India. ஸோ இந்தியாவில் இருக்க நிறைய பீப்புளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எம்எஸ்எம்இஸ் மூலியமாக தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லோ ப்ரொடக்ஷன் காஸ்ட். ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு வந்துட்டு இங்கே கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க ஸ்கில்டு லேபர்ஸையும் ப்ரொஃபஷ்னல் லேபர்ஸையும் வந்துட்டு இவங்க ஹையர் பண்ணுறது கிடையாது. தே டு நாட் ரெக்வயர்ட் ஸ்கில்டு லேபர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் டு ரன் த ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்கில்டு லேபர் தான் வேணும், ப்ரொஃபஷனல்ஸ் தான் வேணும் அப்படின்றது கிடையாது. இட் எம்ப்ளாய்ஸ் சீப் லேபர், கம்மி விலையில் வேலை செய்கிற லேபர்ஸை தான் இவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. அண்ட் தஸ் மினிமைசஸ் த ஓவர் ஹெட். அது மூலிமா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி வந்து கம்மி ஆகிறதுனால ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் வந்துட்டு கம்மியாகும். தீஸ் யூனிட்ஸ் ஆர்
மோர் காஸ்ட் எஃபிஷியன்ட் தேன் லார்ஜ் ஸ்கேல் யூனிட்ஸ். லார்ஜ் ஸ்கேல் கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்பவே வந்துட்டு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க. அண்ட் தஸ் ஃபெசிலிட்டேட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அட் லோ காஸ்ட். ஸோ கூட்ஸை வந்துட்டு லோ காஸ்ட்டில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க வித் குட் குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு லோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். லார்ஜ் கேபிட்டல் தேவைப்படாது இவங்களுக்கு. எம்எஸ்எம்இஸ் do not require huge capital to start a unit. It can employ locally available resources within the search of the owner. ஸோ அவங்க வந்துட்டு லோக்கலாக அவங்களுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்கோ டைரெக்டாக அவங்களோட ஓனர்ஸ் கிட்ட பேசி அவங்களுடைய ரிசோர்ஸஸ் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. தே ஹெல்ப் டு பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரொமோட் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி ஸ்கில்ஸ். மெயினாக அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடும்பமாக செய்கிற பிஸ்னஸ், அந்த ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த எம்எஸ்எம்இஸ் அண்ட் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் ஒர்க் செய்கிறவங்களையும். These industry facilitate the growth of the local entrepreneurs. அந்த பர்டிகுலர் ரீஜனில் இருக்க லோக்கல் ஆண்டர்ப்ரோனர்ஸை வந்துட்டு இவங்க க்ரோத் அடைய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இவங்களோட மெயின் எய்மாக வச்சுருக்காங்க. அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனல் இன் ஸ்மால் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ். டவுன்ஸ்லையோ வில்லேஜஸ்லையோ இருக்க செல்ஃப் எம்ப்ளாய்டு நாங்களே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற அந்த ப்ரொஃபஷனலை என்கரேஜ் பண்ணி அவங்கள வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த எம்எஸ்எம்இஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு குயிக் டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். ஏன் அப்படின்னா they do not hire professional managers to run the management on day-to-day basis. ஸோ day-to-day basis பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ்லாம் வந்து அவங்க ஹையர் பண்ணுறது கிடையாது. மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த ஓனரே வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லா டெசிஷன்ஸும் எடுப்பார். அண்ட் அவர் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் டைம்லி டெசிஷன்ஸாகவும் இருக்கும். அண்ட் இட் பிகம்ஸ் ஈஸி அண்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் அவருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ குயிக் டெசிஷன் மேக்கிங் இங்கே எடுக்கப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சப்ளிமெண்ட்ரி ரோல். சப்ளிமெண்ட்ரினா என்ன அப்படின்னா துணை. என்ன மாதிரி துணை நிற்கிறாங்க, எதுக்கு இந்த சப்ளிமெண்ட்ரி ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இஸ் வந்துட்டு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி ரோலாக இருக்குது. காம்பனன்ட்ஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக தேவையான அசசரிஸ் அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த எம்எஸ்எம்இஸ் தான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால தான் இவங்கள சப்ளிமெண்ட்ரி ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. ஸோ சொசைட்டிக்கு நல்லதாக எந்த மாதிரி ஒரு சோஷியலிஸ்டிக் பேட்டர்னாக வந்துட்டு நம்ம இந்த எம்எஸ்எம்இஸ் கொண்டு வர முடியும் அப்படின்றத பார்க்கலாம். எம்எஸ்எம்இ செக்டார் கான்ட்ரிபியூட்ஸ் டுவர்ட்ஸ் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் socialistic pattern of society by reducing the concentration of income and wealth. எல்லாரும் வந்துட்டு நான் தான் இன்கம் வச்சுருக்கணும், நான் தான் நிறைய வெல்த் வச்சுருக்கணும் அப்படின்ற கான்சன்ட்ரேஷனை ரெடியூஸ் பண்ணி எல்லாருக்கும் சமமான ஒரு இன்கம் வெல்த் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த எம்எஸ்எம்இஸ் செக்டாரோடைய எய்ம். இட் enables and empowers people of small means to take up a gainful industrial activity. அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மால் பீப்புள், அதாவது சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கு அவங்கள எம்பவர் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸில் பார்ட் பண்ணணும், நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து வரணும் அப்படின்றத ஒரு மெயின் மோட்டோவாக வச்சு இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தேர்பை ஹெல்ப்ஸ் டு அச்சீவ் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். அப்போ வந்துட்டு சொசைட்டியில் எல்லோரும் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் இருப்பாங்க, ஈக்விட்டபிள் வெல்த் வந்து இருக்கும் அப்படின்றது தான் வந்து இவங்களுடைய நோக்கம். பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம வந்து பேலன்ஸ்ட் ரீஜனல் இன்பேலன்ஸ் ரீஜனல் டெவலப்மெண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதும் வந்து எம்எஸ்எம்இஸோட ரோல் தான். பை என்கரேஜிங் எம்எஸ்எம்இஸ் இன் இண்டஸ்ட்ரியல் பேக்வர்ட் ஏரியாஸ் ஆஃப் இந்தியா, பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட் கேன் பி என்ன கிடைக்கும் அப்படின்னா பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். இட் வில் ஆல்சோ ஹெல்ப் கிரேட்லி இன் ப்ரிவென்டிங் த பீப்புள் ஃப்ரம் மைக்ரேட்டிங் டு சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் இன் பர்சியூட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இப்படி பண்ணும்போது வேலை தேடி மைக்ரேட் ஆகிறது, ஒரு வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு போகிறவங்க, டவுனுக்கு போகிறவங்க, வேலை தேடி போகிறவங்க குறைவாங்க. ஏன்னா அந்த லோக்கல் ஏரியாலே அவங்கள வந்துட்டு ஒரு சுய தொழில் செய்ய வைக்கிறது மூலியமாக இந்த மைக்ரேஷன்ஸ்லாம் வந்து இருக்காது, அவங்க வேலை தேடி போகணுன்ற அவசியம்லாம் வந்துட்டு இருக்காது. ஸோ பேலன்ஸ்டாக இருக்கும் இந்த ரீஜனல் டெவலப்மெண்ட் வந்துட்டு. நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் ஸ்பிரிட்.
ஸோ ஒரு விஷயத்தில் நம்மளே சுயமாக தொழில் பண்ணுறோம் அப்படின்ற அந்த விஷயத்த ப்ரொமோட் பண்ணுறாங்க. அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் ஸ்பிரிட் வந்து கொண்டு வராங்க, தன்னம்பிக்கை வந்து கொண்டு வராங்க மக்கள் மத்தியில். எம்எஸ்எம்இஸ் ஹெல்ப்ஸ் டு கிரேட் டீல் இன் டெவலப்பிங் அ கிளாஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரோனர்ஸ். ஸோ நிறையா தொழில் செய்கிறவங்க வரணும், நிறைய ஆண்டர்ப்ரோனர்ஸ் வரணுன்றது தான் இவங்களோட எய்ம். It promotes self-employment and spirit of self-reliance to the society, thereby contributing an increase in per capita income and economic development. அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தனி நபருடைய இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஆகும்போது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் அந்த இடத்துல நல்லாவே வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட், ஹையர் கான்ட்ரிபியூஷன் டு மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட். ஸோ இவங்க மூலியமாக வந்துட்டு நிறையா எக்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க எம்எஸ்எம்இஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா 45% ஆஃப் டோட்டல் மேனுஃபேக்சரிங் அவுட்புட்டு, இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற அவுட்புட்டு 40% வந்து இவங்க எக்கானமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் 40% டு த எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸு 40% ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து இவங்க கொடுக்குறாங்க எம்எஸ்எம்இஸ். இட் ஹெல்ப்ஸ் இன் அர்னிங் ப்ரீஷியஸ் ஃபாரின் இந்த எம்எஸ்எம்இஸ் தான் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் அவுட்புட்டும் சரி, எக்ஸ்போர்ட்டுக்கான தேவையான பொருட்களையும் சரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எம்எஸ்எம்இஸ் டு இந்தியன் எக்கானமி. இந்தியன் எக்கானமி பொறுத்த வரைக்கும் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து ரீட் பண்ணுறேன், நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 8% ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் 45% ஆஃப் டோட்டல் மேனுஃபேக்சரிங் அவுட்புட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் 40% ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸை வந்துட்டு இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, பை ப்ரொடக்ஷன் ஆஃப் மோர் தென் 6000 ப்ராடக்ட்ஸ். 6000க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த எம்எஸ்எம்இஸ் யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. திஸ் செக்டார் கன்சிஸ்ட் ஆஃப் 36 மில்லியன் யூனிட்ஸ் இவங்கக்கிட்ட இருக்குது. அண்ட் ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் டு த 8 crore people. ஓவர் 8 கோடி மக்களுக்கு வந்து இவங்க வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதே தான் வந்துட்டு இப்போ நம்ம மேலே படித்த அந்த பேராகிராஃப் தான் அப்படியே டயக்ராமெட்டிக்காக இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், எம்எஸ்எம்இ செக்டார் இன் தமிழ்நாடு ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ், நிறைய வைட் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இந்த ஃபீல்டில் வந்து இருக்குது எம்எஸ்எம்இஸில். த ப்ராமினென்ட் அமாங் தெம் ஆர், அதில் ரொம்ப முக்கியமாக பேசப்படுற பொருட்கள் என்ன அப்படின்னா, டெக்ஸ்டைல், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட், இன்ஜினியரிங் ப்ராடக்ட், ஆட்டோ, ஆன்சிலரிஸ், லெதர் ப்ராடக்ட்ஸ், கெமிக்கல், பிளாஸ்டிக்ஸ், கார்மெண்ட்ஸ், ஜுவல்லரி, இதெல்லாமே வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். தேர் ஆர் 12.94 lakh ரெஜிஸ்டர்ட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன் எம்எஸ்எம்இஸ். இந்த ஸ்டேட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 12 லட்சம் யூனிட் வந்து இருக்குது எம்எஸ்எம்இஸ்க்கு கீழே. அண்ட் ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு அபவுட் 81 lakh people. 81 லட்சம் மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறாங்க அப்படின்னா, சோர்ஸ் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா 12/12/2017 கவர்மெண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட சென்சஸ்லேருந்து நம்ம இதை சொல்கிறோம். நியூ ஆண்டர்ப்ரோனர் கம் என்டர்பிரைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆண்டர்ப்ரோனர்ஷிப்னா என்ன, ஆண்டர்ப்ரோனர் ஆனால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, மற்றவங்க கிட்ட நம்ம கை கட்டி வேலை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து படிச்சுட்டு நல்ல ஒரு பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேருந்து ஃபினான்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்கிட்ட டைஅப் வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த நீட்ஸ் அப்படின்ற இந்த ஸ்கீம் வந்து ஹெல்ப் பண்ணுது. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு லான்ச்டு நியூ ஆண்டர்ப்ரோனர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் நீட்ஸ் with a view to encourage a educated youth to become the first generation of entrepreneurs. ஸோ நான் தான் என் குடும்பத்திலே ஃபஸ்ட்டு சுய தொழில் செய்கிறேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருந்துச்சு அப்படின்னா ஃபினான்ஷியலாகவும் அண்ட் எங்கெல்லாம் வந்து டைஅப் வச்சுக்கிட்டா இவங்களோட பிஸ்னஸ் வளரும்ன்ற இண்டஸ்ட்ரியல் கிளைண்ட்ஸ்கிட்டையும் இவங்களுக்கு டைஅப் கொடுக்கறதுக்கு இந்த ஸ்கீம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. த ஸ்கீம் NVGS providing entrepreneurship development training to educated young entrepreneurs. இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ப்ரிப்பேரிங் பிஸ்னஸ் பிளான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த பிளான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதுக்கான ட்ரைனிங்கும் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஹெல்பிங் தெம் டு டை அப் வித் த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எங்கேருந்து பணம் வாங்க முடியும், சோர்ஸ் என்ன அப்படின்றதையும் வந்து காட்டி கொடுக்குறாங்க. அண்ட் டு செட் அப் அ நியூ பிஸ்னஸ் வெஞ்சர் பிசைட்ஸ் லிங்கிங் தெம் வித் மேஜர் இண்டஸ்ட்ரியல் கிளைண்ட்ஸ். நிறைய இண்டஸ்ட்ரியல் கிளைண்ட்ஸ்கிட்டையும் இவங்களை வந்து லிங்க் பண்ணுறாங்க. இன்ஸ்டிடியூஷனல் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஃபார் எம்எஸ்எம்இ. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் சோர்ஸ் எங்கேருந்துலாம் ஃபினான்ஸ் வாங்கிக்கலாம் இந்த எம்எஸ்எம்இஸ் பண்ணுறவங்க, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்கன்னு பார்க்கும்போது கமர்ஷியல் பேங்க் பொறுத்த வரைக்கும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இங்கேயும் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்
எக்ஸாம்பிள்ஸ் பேங்க்கோட நேம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பப்ளிக் செக்டார் பேங்க் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க். எக்ஸாம்பிள் பப்ளிக் செக்டாருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பேங்க் அண்ட் கனரா பேங்க். ப்ரைவேட் செக்டார் பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், HDFCI, கரூர் வைஸ்யா பேங்க், ட்ரெடிஷ்னல் தமிழ்நாடு ரூரல் பேங்க், பல்லவன் ரூரல் பேங்க், வள்ளலார் ரூரல் பேங்க். இவங்கெல்லாம் வந்துட்டு ஃபினான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எம்எஸ்எம்இ செக்டாருக்கு. நெக்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் பொறுத்த வரைக்கும் டிஎன்எஸ்சி பேங்க், டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸெட்ரா. மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் முத்ரா பேங்க் அப்படின்னு ஒன்று வந்து புதுசாக நம்ம படிக்கிறோம். அது என்னன்றதை கீழே படிப்போம். இப்போது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ், நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட், ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது வந்து பேங்க் கிடையாது, பட் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். ஸோ ஹியர் கம்ஸ் முத்ரா பேங்க்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி. இது வந்துட்டு இந்தியாவில் கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஒரு பேங்க் வித் அ கேபிட்டல் ஆஃப் 20,000 crore and credit guarantee crops of rupees 3,000 crore to help மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இவங்களுக்காகவே எம்எஸ்எம்இஸ்க்காகவே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பேங்க் தான் இந்த முத்ரா பேங்க். அண்ட் ஸ்டார்ட்அப்ஸ் டு ரிசால்வ் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் டு ஃபினான்சிங். ஸோ இவங்க இந்த எம்எஸ்எம்இஸ்க்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காகவும் இந்த பேங்க் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. முத்ரா பேங்க் ரீஃபினான்ஸ் மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் த்ரூ எப்படி வந்து ரீஃபினான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்கீமுக்கு கீழே அவங்க வந்து ரீஃபினான்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, PMMY. இந்த ஸ்கீம் கீழே தான் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. தீஸ் மெஷர்ஸ் வில் greatly increase the self-confidence of young, educated and skilled workers who could now be able to aspire to become first generation entrepreneurs. ஸோ இந்த ஸ்கீம் இருக்கிறதுனால புதுசாக இப்போ படிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகாமல் சுயமாக தொழில் செய்யணும் அப்படின்ற எஜுகேட்டட் யங் யூத், ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இவங்கள வந்துட்டு சுயமாக நீங்கள் தொழில் தொடங்குங்க, உங்ககிட்ட நல்ல பிளான் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த பேங்க் தான் வந்து இந்த முத்ரா பேங்க். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபார் தி யங் ஜெனரேஷன், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்னு சொல்லலாம். படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் சுயமாக தொழில் செய்கிறவங்களுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து சொல்கிறேன். இந்த கான்செப்ட் எம்எஸ்எம்இஸ் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சது, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ guys, have a happy day.